ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் தான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ரிவீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. என்ன அப்படின்னா, சாமந்தியும் மாலை கட்ட, ரோஸும் மாலை கட்டியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் அங்கே சந்தியா. இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மேபி ஒரு குட்டி மோட்டிவேஷன், மேபி ஒரு குட்டி இன்புட்ஸ் கொடுக்குற வீடியோவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நான் வந்து பக்காவாக கொண்டையெல்லாம் போட்டு ரெடியாகி இருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பெரிய வேலை பண்ணுற ஒரு vlog தான். ஆக்சுவலாக இந்த vlogல வந்துட்டு நான் வந்து எப்படி என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றதுலாம் தான் காட்ட போகிறேன். அண்ட் நான் வந்து இப்போ கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கடைக்கும் இப்படி தான் கொண்டை போட்டுட்டு தான் போனேன். இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு தான். ஸோ அதுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதுக்காக வீடை ரெடி பண்ணணும் இல்லையா? அதுதான் நார்மலாக நம்ம இருக்கும் போதே வீடு ரெடி பண்ணுறது வந்து ஓகே, ஓரளவுக்கு நார்மல் சிம்பிளான டாஸ்க்காக இருக்கும். பட் இன்னைக்கு இப்போ சுச்சுவேஷன் எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால வந்துட்டு பெருசாக வீடை வந்து அப்படி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எப்பயாவது அப்படி தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு கொடூரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு லாண்ட்ரி போட வேண்டியது இருக்குது, ஒரு லோடு வாஷிங் மிஷினு. ஸோ அதை லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதில் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீட்டை ஒரு வாட்டி காட்டிடுறேன். சத்தியமாக யாரும் பயந்துடாதீங்க. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாமும் பண்ணுறதுனால ரொம்பவே பிஸியாக ரொம்ப டைட் ஸ்கெடியூலாக போயிட்டுருக்கு. எப்படின்னா, கண்டிப்பாக இந்த வேலை செஞ்சு தான் ஆகணுன்னு இருக்கும் இல்லையா? அந்த வேலையே செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால அப்படியே கொஞ்சமாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இதை பண்ண முடியல. பட் ஸ்டில் ஓகே, வாங்க இன்னைக்கு பண்ணிடலாம். இன்னைக்கே நாளைக்கு சாமி கும்பிடும் போது வீடு அப்படி கன்றாவே வச்சுட்டுலாம் சாமி கும்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்க காட்டுறேன். போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலே இப்படி தான் இருக்குது. ரொம்ப கச்சமச்சான ஆயிடுச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே வந்து லோட் பண்ணுறதுக்காக, வாஷிங் மிஷின் லோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிறது என்னன்றது நான் சொல்லியிருந்தேன். கடைக்கு போய் ஒரு சில சாமான்லாம் வாங்க சொன்னாங்க அம்மா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ அந்த சாமான்லாம் வாங்கினது தான் இங்கே இருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டா போதும். அண்ட் இங்கே வந்து இந்த வாஷிங் மிஷின் லோட் பண்ணுறதுக்கு சேர்லாம் அதோட பொசிஷனில் வச்சிடணும். இது வந்து துணியை வந்து மாடியிலேருந்து காய இருந்ததை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா அம்மா மடித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து வைக்கணும். அண்ட் இதை எடுத்து வைக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது இல்லையா? ஸோ எம்டியாக விட்டு வச்சுருந்தவங்க. அப்போ நம்ம எப்போ எந்த இடத்த எம்டியாக விட்டாலும் அது அப்படியே அங்கங்கே ஏதாவது வச்சு இப்படி லோடாகி இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். அண்ட் இது வந்து மாடியில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அரைக்கிறதுக்காக. அண்ட் இந்த பெட்டி எதுக்கோ தேடுறதுக்காக எடுத்தாங்க. இது க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணிட்டா ஆக்சுவலாக நம்மளோட ஹால் க்ளீன் ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இப்போக்கி இந்த பாட் பொரியை வந்து இந்த இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் இப்படியே இருக்கட்டும், இது மட்டும் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில், இந்த கூலர்ஸ் இதெல்லாமே அதோட பொசிஷனில் கொண்டு போய் வைக்கணும். அப்புறம் இங்கே வந்து பில்லு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இதை இது பண்ணி வச்சுட்டா இந்த ஹால் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிரும். அது ஃப்ரிட்ஜுக்கு போடுற கவரு, ஷெல்ஃபுக்கு போடுற கவர். ஸோ அதை எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் எடுத்து வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹாலை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பூக்கட்டை வந்துட்டேன். ஆக்சுவலாக ரொம்பவே சாரி, அந்த கிளிப்பிங் வந்து எரர் வருது. ஸோ அதனால் அட்டாச் பண்ண முடியல. சாமிக்கான பூ வந்து நாளைக்கு தான் ரெடி பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி மல்லிப்பூ கட்டி ஒரு கவரில் போட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பழச்சிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். The next day.
நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வேலைலாம் செய்ய முடியும் அப்படின்றனால தோசையும் சட்னியும் தான். இன்றைக்கி ஆஃபீஸும் இருக்குது எனக்கு. A few moments later. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரேக் டைம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து சாமிக்கான பூ வந்து மாலை கட்டி வச்சுட்டேன். ஓகே, சாமந்தியும் மாலை கட்ட, ரோஸும் மாலை கட்டியிருக்கேன். Much later. பருப்பு சாதம், அதுக்கப்புறமா சௌ சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். Much later. இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தனால இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் நிறைய இருக்காது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லஞ்ச் டைம் வந்துட்டு எடுக்காமல் அந்த லஞ்சை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஈவினிங் பிரேக்கோடு சேர்த்து தான் நான் லஞ்ச் எடுத்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நான் பார்க்கிங்கை ஃபுல்லாக கூட்டி தண்ணி தெளித்து விட்டு உடனே கோலம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து டைம் இருக்காது. இது முடிச்சுட்டு அகைன் நான் போய் வேலை ஆஃபீஸ் ஒர்க் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சாமியை கும்பிட முடியும். அதனால கோலம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கிருஷ்ணர் பாதம் வரையணும் இல்லையா, ஸோ கிருஷ்ணரை வெல்கம் பண்ணணும். அதுக்காக வந்து கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிட்ருக்கேன். நார்மலாக பச்சரிசி மாவில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம்லாம் வந்து டேரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ வந்து நம்மளோட உள்ள டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் அப்படின்றதுனால நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நல்லா பாதம் வந்து கை வச்சு போட்டுட்டு அதில் வந்து அழகாக வந்து விரல்கள்லாம் சேர்த்துட்ருக்கேன். ரொம்பவே அழகாக வந்துருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வந்து வந்துட்டே இருக்கார், குழந்தை கிருஷ்ணர். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்போட நான் வந்து இந்த vlog-ஐ வந்து எடிட் பண்ணும்போது பார்த்துட்ருக்கேன். எனக்கே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. அது போட்டதுக்கப்புறமா பாதத்துக்கு வந்து குங்குமம் வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் குங்குமம் வச்சு பொட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ குழந்தை கிருஷ்ணர் அப்படின்னாலும் அவரும் ஒரு கடவுள் இல்லையா, ஸோ அதனால் அவரோட பாதத்தை வந்து நம்ம ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி அதை வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கிறது அப்பா தான். ஸோ அப்பா வந்து பொறுமையாக நின்று வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து மொத்தமாக பாதம்லாம் வச்சு முடிச்சாச்சு. கீழே கதவு மட்டும் சாத்தி வச்சுருக்கேன். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, கொசு வரும் இல்லையா, அதனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே மாடியில் தான் இருப்போம், அதனால கீழே வந்து சாத்தி வச்சுக்கிறது தான் சேஃபு. இந்த வாட்டி சிம்பிளாக தான் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இனிமேல் தான் வந்துட்டு இந்த பலகாரம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு படைக்கணும். அப்புறம் அம்மா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுலாம் இருக்காங்க. ஸோ காட்டுறேன், எல்லாத்தையும் படைச்சிட்டு காட்டுறேன். ஒன்றா எல்லாத்தையுமே வந்து படைச்சிட்ருக்கேன். ஸோ அப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த வாட்டி எல்லாமே நாங்கள் கடையில் தான் வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக வந்து வீட்டில் செய்வோம், பட் இந்த வாட்டி கடையில் வாங்கிட்டோம் இல்லைப்பா. ஆமாம், அம்மா உடம்பு சரியில்லை, அதனால கடையில் வாங்கி. ஆமாம், இல்லைன்னா எப்பயும் ஜென்ரலாக வீட்டில் பண்ணுவோம். வெண்ணெய் வைக்கணும், வெண்ணெய் எடுக்க மாட்டோம். அப்படியே அப்பா வந்து எல்லாமே வச்சுட்டோமா, கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியாதனால வேலை செய்யக்கூடாது, உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணையும் வச்சாச்சு. அவ்வளோதான்ப்பா, எதுவும் வீட்டில் இல்லைப்பா. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாரும் போய் அன்போட ஆத்மார்த்தமாக வந்துட்டு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் தேவைப்படுற அத்தனையுமே கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக வேண்டிக்கலாம். நான் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் கிளம்பவே போகிறேன். ஏன்னா அப்படி ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டே இருந்தது, வந்து செம்ம டயர்டாக இருந்தது, நிறைய ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது, முடியவும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் நான் கிளம்புனா கூட திருப்பி ஃபுல்லாக வேர்த்து அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டும் பிளான் பண்ணியிருந்தோம், திருப்பி ரெடி ஆகிலாம் ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்றதுலாம் வந்துட்டு நான் இந்த வீடியோட அவுட்ரோ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் தான் கொடுத்தேன். ஸோ அதை காட்டுறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். நல்லா நிம்மதியாக மனசார என்னென்ன வேண்டுமோ அதுக்கெல்லாம் கேட்டு வேண்டிட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி நம்ம வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், நான் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸு, ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னன்னு தெரியணும் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.
நம்ம வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படின்றத சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்த மாதிரி குட் நியூஸ் இன்னும் ஒரு சில செகண்ட்ஸில் வரப்போகுது. உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த படையெல்லாம் வச்சுருந்தோம், எப்படி கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணியிருந்தோம் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சா உங்களுக்குமே அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து ஷேர் பண்ணணும் தோணுச்சு. பிகாஸ் இது ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அது ஒரு மாதிரி நம்ம மனசுலேருந்து நம்ம கிருஷ்ணரை வந்து எப்படி பார்க்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்திருந்தார். அதனால தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெய்பர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பிரசாதம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அம்மா வந்து கண்டிப்பாக சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தட்டை வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். அதனால அதை மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். பாக்கி எல்லாத்தையும் சாஸ்திரத்துக்கு திருண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து vlog எல்லோரும் போய் பார்த்துருப்பீங்க. என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஹெவி ஒர்க்கு. ஸ்வீட்ஸு அந்த லைக் அந்த சாமிக்கு படைப்போம் இல்லையா, ஸோ அந்த நெய்வேத்திய பொருட்கள்லாம் வந்து இந்த வாட்டி வெளியில் தான் வாங்கணும். யூஸ்வலாக வீட்டில் செஞ்சுருவோம். பட் இப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்க செய்ய முடியாது, நானே செய்யணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம். அதுதான் இன்றைக்கி படைச்சிருந்தோம். அண்ட் அடுத்த வருஷத்துலேருந்து அகெயின் பேக் டு ரொட்டீன் மாதிரி நம்மளே வீட்டிலே செஞ்சு வைப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி தான் வேண்டியிருக்கேன், நம்மளே பண்ணிடணும் அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, நம்மளே பண்ணி வைக்கிறது. ஸோ அதனால் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வந்து vlog ஷூட் பண்ணது மட்டுமே இல்லாமல் இன்னொரு வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றது வந்துட்டு நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். ரொம்ப லைக் மேபி நீங்கள் கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்தது வந்து ஆக்சுவலாக பிரசாதம் சாப்பிட்றதுக்கே முன்னாடி நாங்கள் வந்து அந்த இன்னொரு ஷூட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதை பண்ணி முடித்தோம். அதையும் பண்ணி முடிச்சுட்டு லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் அந்த பிரசாதமே சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு ஸ்கெடியூலு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா பாய். அண்ட் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சொல்ல மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் தான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ரிவீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு நல்ல நாளுக்கான ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்க்குறதுலையும் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே இருந்தனால தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் ப்ளஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேவும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு தேவை அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த சந்தோஷமான விஷயத்த நான் ரிவீல் பண்ணிட்டேன். அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ பாய். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், பாய்.